உங்க வீடியோஸ்ல இந்த மாரி டெக்ஸ்ட் மூவ் ஆகுற மாரி எடிட் பண்ணணுமா? அப்படின்னா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த எடிட்க்கு பேரு டெக்ஸ்ட் ரிவீல் எடிட். இது எப்படி பண்ணணுங்கிறத முழுசா சொல்றேன் பாருங்க. உங்க மொபைல்ல CapCut ஆப் ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுல நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக்ஸ்ல இருந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாரி ஒரு வீடியோ ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அடுத்தது கீழ இருக்கிற ஆட் டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு, என்ன நீங்க டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்ட டைப் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான ஃபாண்ட் செலக்ட் பண்ணுங்க. எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு, கலர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் திருப்பி நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி எந்த வீடியோவுக்கு பின்னால் இந்த டெக்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஓவர்லே கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த டெக்ஸ்ட் லேயரை எடுத்து ஓவர்லேவாக கீழே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது உங்கள் டெக்ஸ்ட்டை கார்னருக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். தென் டெக்ஸ்ட் முடிகிற இடத்துக்கு வந்துட்டு ஆப்போசிட் கார்னரில் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக மூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டுருக்கும். அடுத்தது உங்களோட ஒரிஜினல் வீடியோவை ஒரு டூப்ளிகேட் லேயர் ஃபார்ம் பண்ணுங்கள். லேயர் வந்ததுக்கப்புறம் ஓவர்லேவை கிளிக் பண்ணி இந்த கிளிப்பை கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் ரீசைஸ்னு இருக்கும். ரீசைஸ் கொடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரிஜினல் லேயர் கூட இதை மெர்ஜ் பண்ண மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி உங்கள் ஒரிஜினல் கிளிப்பை ஒரு டூப்ளிகேட் லேயராக ஃபார்ம் பண்ணி ஓவர்லேயை கிளிக் பண்ணி திரும்ப கீழே கொண்டு வாங்க. அப்புறம் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோ ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கட் ஆகிடும். இதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள்.